உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் குழுமத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். என்ன சார் திடீர்னு சனிப்பயிற்சி போன வருஷம் தானே வந்தது? எஸ், போன வருஷம் வந்தது, இந்த வருஷமாக வருது. என்னென்னா போன வருஷம்ன்றது நம்ம திருக்கணிதம் பிரகாரம் பார்த்தது. இந்த வருஷம் வாக்கியம். நம்ம ஜாதக முறையில் 2 இருக்குது, திருக்கணிதம் வாக்கியம். வாக்கியம்ன்றது தான் பழைய முறைகள் வச்சு நம்ம பார்க்குறது. திருக்கணிதம்ன்றது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி. இன்றைக்கி முக்கால்வாசி பேருக்கு மேலேயும் இல்லை ஆல்மோஸ்ட் 80 to 90% திருக்கணிதம் தான் பார்க்குறாங்க. பெரும்பாலான சாஃப்ட்வேர் 90% திருக்கணிதம் தான். இருந்தாலும் பழைய வாக்கிய முறையும் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணப்படுது. முக்கியமாக கோவில்களில் மெயின் சனீஸ்வர பகவானவே திருநள்ளாறு கோவில், அங்கே பூஜை முறைகள்லாம் வாக்கியம் பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம நிறைய மக்கள் அதை பற்றி கேட்டதுனால வாக்கியம் பிரகாரம் நடக்க போகிற சனி பயிற்சியெலாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியாக உங்கள் ராசிக்கு என்னென்ன நம்ம இந்த சனி பயிற்சியால் என்னென்ன நல்லதெல்லாம் நமக்கு நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நடக்க போகுது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், கூட என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதகமாக இருக்குது, இல்லை அதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, அதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. கன்னி ராசி, கன்னி லக்னம், இவங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குது? உங்களுடைய 4ஆம் வீடு 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்த்துட்ருக்கார். ஓகேங்களா? உங்களுடைய 12ஆம் வீட்டுக்கும் அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. ஓவராலாக நல்லா இருக்குங்க. நம்ம கையில் காசு இருக்கிறது, வீட்டில் சந்தோஷம், இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்களா? நீங்கள் சொல்லப்போனால் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கும், புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, வெளிநாடு போவீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. சார் அப்போ எதில் சார் ஆனால் நான் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கேன் சார்னா, ஏன்னா சனி பகவான் ஸ்ட்ரைட்டாக உங்களை 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அதனால் ஓவராலாக உள்ளே ஏதோ நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை. ப்ரமோஷன் கிடைக்கும், ஆனால் பார்த்தா உம்முன்னு உக்காந்துப்போம். பிஸ்னஸ் நல்லா வளரும், பார்த்தா டல்லாக உக்காண்டுரும். ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா சனி பகவானோட தாக்கம் தான். சரிங்களா? ஓகே, இதுக்கு என்னென்ன பண்ண நான் கடைசியாக சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக பண்ணலாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ எதனா வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம். குருலாம் இப்போ பார்த்துட்ருக்காரு, ஆல் ஓகே. பட் என்னென்னா ஜாகிரதையாக பண்ணுங்கள். எதனா டாக்குமெண்டேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டான ஆள்கிட்ட வாங்குறோமாட்டது 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. தேவைப்பட்டால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணணும்னு அவசியம் வெரிஃபை பண்ணிட்டு பண்ணால் ஜம்முன்னு ஓடும் வாழ்க்கை. ஒன்று. இன்னொன்று, நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ஃப்ரிக்ஷன், ஏன்னா கன்னி ராசின்றது ரொம்ப லவ் பண்ணுற ராசிங்க. யாராவது சின்னதாக என்ன சொன்னாலும் ரொம்ப புஷ்ஷுன்னு ஆகிடுவாங்க. ஸோ இந்த காலகட்டம் டஃப்பான டைம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை மீறி நான் ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ கடவுள் வழிபாடுகள் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அருகம்பில் ஜூஸ் குடிக்கிறது, நீங்கள் குளிக்கிற தண்ணியில் சங்குப்பூ போட்டு குளிக்கிறது, நம்ம சில மலர் மருந்துகள்லாம் தருவோம், நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ண சனித்தாக்கம் கம்மியாகும். சுக்கிரனை நல்ல ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல ஒற்றுமை எந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படுத்த ரொம்ப உபயோகமாக இருக்கும். 12லலாம் உங்களுக்கு சனி பகவான் அவர் அங்கேயும் ஒரு தொடர்பு சனி பகவான் இருக்கிறதுனால தூக்கம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகும். வெளியெல்லாம் சண்டையை முடிச்சுட்டு வீட்டுள்ள பெட்ரூமில் உட்காந்த பிறகு தான் இன்னொரு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் இப்போ சின்னதாக நடந்துகிட்ருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, தலகாணி கீழே ஒரு அருகம்பில் பவுடர் ஒரு பேக் மாதிரி பண்ணிவிட்டு அதை கீழே வச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள், நல்லா ஒர்க் ஆகும். பெட்ரூமில் இருக்க கலர்ஸ் ஒயிட் கலர்ஸை மாற்றுங்க. அதாவது அழுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு அப்படியே கருப்பு கம்பளியை போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சண்டை தான் வரும். ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் வச்சு செய்கிறாரு. ஒன்றும் கருப்பு கம்பளிலாம் போட்டிங்கன்னா ஒன்றும் சண்டை வரும். லைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போட்டிங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது, பெட்ஷீட்டு வெள்ளை கலரில் இருக்குது. அதுக்கு பின்னாடிலாம் அவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது. லைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், தூக்கம் ரொம்ப நல்லா வரும். நீங்கள் தெய்வ வழிபாடுனா வராகி அம்மன் வழிபாடு நல்லாயிருக்கும். வராகி அம்மன், கன்னிமார் தெய்வங்கள், பெருமாள் வழிபாடு, இதெல்லாம் கன்னி ராசி லக்னத்துக்கு சூப்பராக வேலை செய்யும். சனி பயிற்சி வாக்கியம் பிரகாரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றது மெயினான விஷயங்களை கவர் பண்ண. என்னென்ன ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, படிப்பு, பிஸ்னஸ், ஜாப், வெளிநாடு போகிறது, தூக்கம், உடல் ஹெல்த்து, இது சம்மந்தமாக ஓவராலாக நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம். ஓகே,
இப்போ ஒரு நம்ம 12 கோடி தமிழர்கள் இருக்கோன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அதனால் நம்ம வந்து 1 கோடி பேருக்கும் ஒரு ராசியும் பொதுவாக சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தர் ஜாதகப்படி நிறைய விஷயங்கள் மாறும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தனி நபர் ஜாதகமாக பார்த்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். இது ஒன்று. செகண்டு, சனிப்பயிற்சின்றனால எல்லாரும் பதறக்கூடாது. சனி கொடுப்பார், யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. சனி பகவான் கொடுத்தா யார் தடுக்க முடியும்? அந்த மனுஷன் வந்து அள்ளி இல்லை, கொட்டி கொடுக்குறவர். அவர் அவ்வளோ கொட்டி கொட்டி கொடுப்பார். சரிங்களா? அதனால் அவர் வந்து ரொம்ப நல்லவர். அவரை நல்லபடியாக வேண்டுங்க. இந்த சனிப்பயிற்சியை தாக்கத்தை குறைக்கிறதுக்குனே நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். சனிப்பயிற்சி தனியாக ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். சனிப்பயிற்சி வந்து எப்படி நம்மளை பார்த்துக்கிறதுன்னு ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். அதில் நிறைய விஷயங்கள், விதைகள், தானியங்கள் மூலமாக எப்படி நம்மளை நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம், கலர் தெரப்பி, ஸ்மெல் தெரப்பி, இதெல்லாம் அதில் சொல்கிறோம். நம்ம எள்ளுலாம் நம்ம சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுறோம்ல, அது பின்னாடிலாம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் தான். சரிங்களா? அது இருக்கும் போது அந்த எள்ளோட ஸ்மெல்லு உடம்புல போயிட்டு அது படியும். முக்கியமாக எங்கன்னா மஜ்ஜைகளில் படியும். மஜ்ஜைகளில் தான் நம்மளோட கர்மா ஸ்டோர் ஆகுது. ஏன்னா சனி பகவானோட கதிர் வந்து கிரே கலரில் இருக்கும். நம்ம மஜ்ஜை, மூளை செல்ஸ்லாம் கிரே கலர் இருக்கும், அங்கே தான் ஸ்டோர் ஆகுது. இது மாதிரி சயின்டிஃபிக்காக எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றத எல்லாமே 100% சயின்டிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சயின்ஸ் ஒன்றும் வளரல. என்னென்ன டேட்டா இருக்கோ அதை வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தோட கம்பேர் பண்ணி சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண எல்லாம் நல்லதே நடக்க. சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன், மாந்தி எல்லாரையும் குடும்பத்தோடு வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.